என்ன தொழிலை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க? ஸோ நான் அதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது செய்யணுமென்ட்டு தான் எனக்கு அந்த ஐடியா. அதுக்காக தான் நான் அந்த ஆயுர்வேதிக்கண்டு ஒன்று தொடங்கினது. கட்டத்துக்கு நான் போவேன்ன்றதை எதிர்பார்க்கவே இல்லை. அது எதிர்பார்க்க தான் லைஃபே. ஆனால் இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்தது. இப்போ நான் ரொம்ப ஹாப்பி. அதான் நாம ஒரு ஆளை ரோல் மாடலாக எடுத்துக்கிறத விட நம்மள ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். அதுவும் முக்கியமாக கேர்ள்ஸ். அப்போ எனக்கு அது ஒரு மற்றவங்க என்ன பார்க்கும்போது இவங்கள மாதிரி இருக்கணும்னு மற்றவங்களுக்கு தோணணும். பெருசாக யோசிக்கல. சின்னதாக ஒரு ஸ்கூட்டியோ ஏதோ உண்டு எனக்குண்டு ரன் பண்ணி எந்த காசில் வாங்கணும். சரி, ஏதாவது ஒரு சினிமா உங்களோட வாழ்க்கையோட பிரதிபலிக்கிற மாதிரி ஏதாவது அடையாளம் கண்டிருக்கிறீங்களா? இது எந்த லைஃப் ஸ்டோரி மாதிரி இருக்கு? சில படங்கள் இருக்கு. 3 படம். அது என்னோட ஃபேவரட் மூவி. உங்களோட வாழ்க்கையில் உங்களோட அம்மா அப்பாவோட தியாகம் அப்படி சரியா? அது 1 இயரில் நான் அவங்கள எவ்வளோத்துக்கு பெருமைப்படுத்தலுமோ படுத்திட்டே தான் இருக்கேன். இன்னும் படுத்துவேன். ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. சரி, வீட்டை வந்து அம்மாவே சொன்னாங்க இதை முழுக்க விற்று முடிச்சுட்டு பேசாமல் படித்த படிப்புக்கு வேலையை பாருண்டு. இப்போ அவங்க இரவா ஒரு 2 மணி வரைக்கும் அவங்க தான் உட்காந்து எல்லாம் பேக் பண்ணுறது. இப்போ உங்களை மாதிரி ஒரு பிஸ்னஸ் தொடங்க ஸ்டார்ட் பண்ண இருக்கிற ஆளில் இக்னோர் த நெகட்டிவிட்டி. அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு உள்ளதை பேசுவோம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் ஒரு விருந்தினரை அழைத்திருக்கின்றோம். மாறாக இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினரை அழைக்கவில்லை. இன்றைய தினம் ஒரு தொழில் முனைவோரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். ஒரு புதிதாக தொழிலை ஆரம்பித்து ஒரு அடிக்கல்லை எடுத்து வைத்திருக்கின்றார். அவருக்கு ஒரு உற்சாகம் அளிக்கும் வகையில், ஊக்கமளிக்கும் வகையில் இன்றைய தினம் அவரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். எங்களோடு இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ராகவி துளசிதாசன். வணக்கம். வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்ததுக்கு நன்றி. நன்றி. நீங்களும் கூப்பிட்டதுக்கு நன்றி. தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். என்ன தொழிலை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க? எந்த கன்செப்ட் என்னென்னா, வெள்ளையாக இருக்கிறத விட ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், க்ளோவாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்கணுன்றது தான் இந்த எண்ட் பிஸ்னஸோட கன்செப்ட். அதுக்காக தான் நான் அந்த ஆயுர்வேதிக்கண்டு ஒன்று தொடங்கினது. ஸோ ஃபுல்லாகவே ஹெர்பிள் தான். எந்த ஒரு கெமிக்கல்ஸோ ப்ளீச்சிங் ஒன்றுமே இல்லை. இதால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே உங்களுக்கு ஆகாது. ஹெர்பல்னு சொல்லும்போது இப்போ அந்த காலத்தில் மஞ்சள் பூசுறது அப்படின்றது பெண்களுக்கு இருந்த ஒரு காலகட்டம். அதே மாதிரி தான் இப்போ அந்த நான் லான்ச் பண்ணியிருக்கதும் இதே மாதிரி. பழங்காலத்தில் அரிசி வந்து வாஷ் பண்ணும்போது இன்ஸ்பயர் ஆகினது அந்த ரைஸ் வாட்டர் அண்டு இப்போ ட்ரெண்டில் போகுது. எங்கே பிறந்தீங்க? நான் வந்து பிறந்தது கொலம்போ. ஸோ அம்மா அப்பா தான் ஜஃப்னா. அந்த கொஞ்சம் ஒரு சிச்சுவேஷன்ஸோட இங்கே இடம் பெயர்ந்து வந்தது தான். அப்படியே இங்கேயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கே படித்தீங்க? நான் படித்தது சென்ட் கிளாஸ் காலேஜ் வெள்ளவத்தை. சென்ட் கிளாஸ் அண்டு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. இப்போ அண்மையில் ஒரு வாக்குன்னு போயிருந்தீங்க. அஃப்கோர்ஸ் நாங்கள் தான் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணது. ஓஜிஏ ஆஃப்டர் 10 இயர்ஸுக்கு அப்புறம் இந்த வாக் ஆர்கனைஸ் பண்ணினாங்க. இப்போ பாடசாலை காலத்தில் இருக்கும்போதும் இப்போ வெளியில் வரும்போது நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன், இப்படி ஒரு கட்டத்துக்கு நான் போவேன்ன்றதை எதிர்பார்க்கவே இல்லை. அது எதிர்பார்க்க தான் லைஃபே. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான். திடீரெண்டு ஒரு ஐடியா வந்தது, செய்து பார்ப்போம்ண்டு ஒரு சின்ன ஒரு 4 டிஜிட் அமௌண்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 1.5 month 2 month ஆகுது. அதில் எனக்கு ஒரு நல்ல ஒரு க்ரோத் ஒன்று தெரியுது. ஸோ அப்போ மேலே இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகணுன்றது தான் என்னோட கோல். கண்டிப்பாக. சரி, இப்படி ஒன்று நான் செய்ய போகிறேன்றதை நீங்களாக முடிவு எடுத்தீங்களா இல்லாட்டி பேரண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி? இல்லை, நானாக தான் டிசைட் பண்ணேன். நான் ட்ரால் பண்ணேன், ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் நான் இது போகுமா இப்படி எப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானாக பிளான் பண்ணி சின்ன அமௌண்ட் வச்சு ஒரு 10 ப்ராடக்ட் போட்டு பார்ப்போம்ட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இது. அது நல்ல ரீச்சில் இருக்குது இப்போது. ஸோ ஹாப்பி. சரி, இப்போ ஒரு பெண்ணாக நீங்கள் நிறைய பேர் வந்து முடுக்கில் முடங்கி இருக்காங்க. சில பேர் ஆஃபீஸஸில் ஒர்க் பண்ணுறாங்க. சில பேர் வந்துட்டு ஒவ்வொரு தொழில் உங்களை போலேயே முயற்சியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் ஆரம்பிக்கும் போது செய்யணுமெண்டு ஏன் நீங்கள் மட்டும் இதை இப்படி ஒரு சமூகத்துக்கு முன்னால் வரணும் அப்படின்ற ஒரு தோட்டம் உங்களுக்கு வந்து? ஏன்னா நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி நானும் ஒரு காலத்தில் முடங்கி இருந்த ஒரு ஆள் தான். நிறைய ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் டவுனில் இருந்த ஒரு ஆள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது தோணுது எல்லாரையும் கஷ்டப்படுத்தி எல்லோரும் கொஞ்சம் என்ன கார்னர் பண்ண தொடங்கினாங்க. அப்போ நான் அப்படி கேட்க ஏதாவது ஒரு வழியில் மேலே வரணுமெண்டு யோசித்தேன். நான் அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இது. பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தான் நான் டிகிரி செய்தேன். நான் இப்போ அந்த நாலேஜை வச்சு தான் நான் இது ஸ்டார்ட் பண்ணேன். இதை வந்து எதிர்பார்த்து செய்யலை.
ஆனால் இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்தது இப்போ நான் ரொம்ப ஹாப்பி. நான் முடங்கியே இருந்திருந்தேன்டா நான் அப்படியே போயிருப்பேன். சரி, இப்போ இந்த பிஸ்னஸ் செய்யணும் போது உங்களுக்கு கல்வி அறிவும் அது சம்மந்தமாக இருந்தால் நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குமன்னபடியே இந்த பிஸ்னஸ் சம்மந்தமான ஏதாவது ஒரு கல்வியோ அதை நீங்கள் பின்பற்றியிருந்தீங்களா, தொடர்ந்து இருந்தீங்களா? பிஸ்னஸ் காஸ்மெட்டிக்கை செய்கிற மேனுஃபேக்சரிங் வந்து எங்களோட அக்கா தான் செய்கிறா. ஸோ அவள் தான் ஃபுல்லாக எனக்கு ஃபுல் சப்போர்ட். எங்களோட அக்கா நித்யா அக்கா தான். அவளுக்கு தான் நான் பெரிய நன்றி கடன், பெரிய என்ன சொல்கிறது, நன்றி சொல்லணும். அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணது கூடுதலாக, நீங்கள் செய்து பாருங்க அப்படின்ட்டு. ஸோ நான் கேட்க இது போட்டு இப்படி செய்வோம், இது போட்டு அப்படி செய்வோம் என்று அவங்க அதுக்கு அக்ரி ஆகி வருவாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவ். அக்காவும் அவங்களோட ஹஸ்பண்ட் பிரதாப் அண்ணாவும் தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து இப்போ வரைக்கும் அவங்க தான் இப்படி செய்யுங்க, பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப சப்போர்ட்டிவ். சினிமா பக்கத்துக்கு நாங்கள் செய்வோம்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு சினிமாவை பார்த்து ஒரு சினிமா மாதிரி இல்லை, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு படத்தை எடுத்தால் ஒரு பாட்டில் பணக்காரராகிற இது இருக்குது. இது அவ்வளோ கஷ்டமாக முடியாது. அப்போ நீங்கள் இதை முன்னுக்கு போகும்போது எதிர்கொள்கிற சவால்கள் ஏதாவது இந்த ப்ரொடக்டை இருக்கலாம், இல்லாட்டி இந்த மக்கள் மத்தியில் இருக்கலாம், ஏதாவது ஃபேஸ் பண்ணுறீங்களா சவால்? சின்ன சின்ன சவால்கள் தானே, பெருசாண்டு இல்லை. கொஞ்சம் என்ன சொல்கிறது, என்னோட ரா மெட்டீரியல்ஸ் எடுக்கிறது, பாட்டில்ஸாக இருக்கட்டும், லேபிள்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் எங்களோட இடையிலேருந்து கொஞ்சம் தூரம். ஸோ என்கிட்ட இப்போதைக்கு வெஹிக்கிள்ண்டு ஒன்றும் இல்லை. நான் ட்ராவல் பண்ணால் வந்து ஆட்டோ இல்லாட்டி பஸ்ஸில் தான் போயிட்டு வரணும். ஸோ அது மட்டும்தான் இப்போதைக்கு என்ன சவால். நான் அதையுமே குயிக்காக கூடிய சீக்கிரத்தில் கவர் பண்ணிடுவேன். ஸோ அது இருக்கிற சவாலண்டா அது மட்டும்தான், வேற ஒன்றுமே. கட்டாயம் ஒரு பெருசாக யோசிக்கல, சின்னதாக ஒரு ஸ்கூட்டியோ ஏதோ உண்டு எனக்குண்டு ஏர்ன் பண்ணி எந்த காசில் வாங்கணும். சரி, சினிமாண்டும் போது உங்களுக்கு சினிமா எல்லாம் பார்ப்பீங்க தானே? நிறைய. ஏதாவது பிடிச்ச ஹீரோ அப்படி ஏதாவது? தனுஷ் தான் பிடிக்கும். சரி, தனுஷுக்கு நேற்றும் ஒரு தேசிய விருது ராயன் படத்துக்கு கிடைச்சிருக்கு. சரி, ஏதாவது ஒரு சினிமா உங்களோட வாழ்க்கையோட பிரதிபலிக்கிற மாதிரி ஏதாவது அடையாளம் கண்டிருக்கிறீங்களா? இது எந்த லைஃப் ஸ்டோரி மாதிரி இருக்கு அப்படி? என் பர்சனல் லைஃபோட பார்க்கும்போது 3 மூவி தான் என்னோட. எத்தனை வாட்டி பார்த்துருப்பீங்க? அது எவ்வளோ தடவை பார்த்தாலும் அது ஃபுல்ஃபில் ஆகாது படம் உண்டு. சரி, ஸ்கூல் காலத்தில் எப்படி ஸ்போர்ட்ஸில் எல்லாம் இருந்து? அத்லெட்டிக்ஸ் செய்வேன், நல்லா ரேஸ் ஓடுவேன், ஜோனல்கெல்லாம் போவேன், 100, 200, 400 வரைக்கும் ஓடுவேன். நல்லா அத்லெட்டிக் தான் ரொம்ப பிடிக்கும். அதான் ஃபேமிலியை கொண்டு வரும். ஃபேமிலின்னு சொன்னால் இப்போ சின்ன காலத்துலேருந்தே உங்களோட அம்மா அப்பா தான் உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு யுத்த சூழ்நிலையில் எப்படியாவது நாங்கள் அங்கால கொழும்புக்கு போகணும், பிள்ளைகளை வந்து சரியான வழியில் சரியான இடத்துக்கு கொண்டு போகணுன்ற ஒரு டெடிக்கேஷனோட உங்களை வளர்த்துருப்பாங்க. ஸோ உங்களோட வாழ்க்கையில் உங்களோட அம்மா அப்பாவோட தியாகம் எப்படி இருந்துச்சு? என் வாழ்க்கையில் தியாகம் அவங்க மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். அப்பா தான் எப்பயுமே அந்த எல்லா இடத்துலையும் சொல்கிறது அப்பா பொண்ணு தான். அம்மா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் அது என்ன தெரியா, அப்பா தான் கணக்கு இடத்துல எனக்காக நிறைய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணது, எனக்கு பின்னுக்கு இருந்தது அவர் மட்டும்தான். எல்லா விதத்துலேயுமே சப்போர்ட் பண்ணுவார் அப்பா தான். இப்போ என்னோடய பிஸ்னஸுக்குமே பெரிய சப்போர்ட் அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான். நான் என்னோடய பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கூட இன்னொரு ஆள் ப்ரொப்ரேட்டியராக சைன் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். அப்பா தான் அது என்ன நடந்தாலும் வந்து அவங்க தான் எல்லாமே. வேறு எனக்கு ஒரு அதை தாண்டி ஒரு உலகம் எனக்குண்டா தெரியாதுன்னா கரெக்டாக எங்கள் கண்ணு மணிக்கே வரதுங்கட அப்பாவும் அம்மாவோட ஃபேஸு மட்டும்தான் எனக்கு. அவங்கள மாதிரி யாரும் இல்லை. அவங்களுக்கு இப்போ ஒரு ஹாப்பி, நான் ஒன்று செய்து ஏதோ என் பிள்ளை முன்னுக்கு வந்துடும் ரெண்டு அவங்களுக்கு ஒரு இது. சரி, பிஸ்னஸ் ஒரு பக்கம் இருக்கும்போது உங்களோட இதுக்கு பிறகு நான் ஸ்டடீஸ் பண்ணணும், ஸ்டடீஸ் ரீதியாகவும் ஒரு கால் பதிக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? என்ன படிக்கணும்ன்ற ஒரு இருக்கேண்ணா. நான் வந்து மாஸ்டர்ஸ் படிக்கணும் அடுத்தது. ஸோ அது அடுத்த செப்டம்பர் நவம்பரில் தான் அடுத்த இன்டேக். ஸோ மாஸ்டர்ஸ் படிக்கணும், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்லேயே தான் ஐடியா இருக்குது. அடுத்த இன்டேக்கு ஜாயின் பண்ணுவேன். அது எப்படி அப்போ பிஸ்னஸையும் செஞ்சுட்டு படிக்கிறதுக்கான அந்த டைமை வந்து மேனேஜ் பண்ண முடியுமா? அதுதானே ஸ்வட் அனாலிசிஸ் இட்ஸ் அபவுட் லைக் சேலஞ்சஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் நான் ஆகணும். ஸோ இது வீக் டேஸில் பண்ணால் அது வீக்கெண்டில் பண்ண வேண்டியது தான். அது சாட்டர்டே சண்டே. ஸோ எனக்கு அது மேனேஜ் பண்ணலாம். 1 இயருக்கு பல்ல கடிச்சிட்டு செய்ய தான் இருக்குது. சரி, இப்போ உங்களை மாதிரி ஒரு பிஸ்னஸ் தொடங்க ஸ்டார்ட் பண்ண இருக்கிற ஆள் இல்லாட்டி அவைகளுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்லணும்னா சொல்லுவீங்க? பயப்பட வேண்டாம்னு தான் சொல்லுவேன். யாரும் மற்ற கதையை கேட்டு அவள் இப்படி சொல்லுவான் அப்படி சொல்லுவான்னா நாங்கள் முன்னுக்கு போகவே இல்லை. அது நான் இக்னோர் நெகட்டிவிட்டிங்கடா அண்ணா சொல்லுவார், இக்னோர் த நெகட்டிவிட்டி. ஸோ அதை தான் நானும் சொல்லுவேன். என்ன காதுக்கு என்ன பிள்ளை வந்தால் நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கன்னுட்டு
ஒரு ஸ்டெப் வச்சுட்டிங்கன்னா பின் வாங்கக்கூடாது. வீட்டை வந்து அம்மாவே சொன்னாங்க இதை முழுக்க விற்று முடிச்சுட்டு பேசாமல் படித்த படிப்புக்கு வேலையை பாருன்னு. இப்போ அவங்க இரவா ஒரு 2 மணி வரைக்கும் அவங்க தான் உட்காந்து எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படித்தான் நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு இப்போ மலை ஏறும்போது கொஞ்சம் சறுக்கும் தான், ஏறிட்டு உச்சியிலேருந்து பார்க்கும்போது அந்த வியூ அழகாக இருக்கும். அந்த மாதிரி தான் லைஃப்பும் கேர்ளாக இருந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். உங்களுடைய அந்த ஸ்டோரிஸ் வந்து கேட்கும்போது உண்மையாக இன்ஸ்பயர் ஆச்சு. நன்றி. பார்க்குறவங்களுக்கும் இன்ஸ்பயர் ஆச்சு. இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண இருக்கிறவங்களும் பயப்படாமல் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு தான் நானே சொல்லுவேன். நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் அவங்க இருப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். நன்றி. பல்வேறு வேலைப்பளவுக்கு மத்தியில் எங்களோட வந்து டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நீங்களும் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இது எதிர்பார்க்காததுன்றது ரொம்ப நன்றி. சரி, நீங்களும் இன்னும் 8வது உயரத்துக்கு போகணும். தமிழ் மக்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நன்றி. நான் ஒரு பெரிய இடத்துக்கு போனாலும் ஒரு மெயின் காரணமாக இருப்பீங்க நீங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் கட்டாயம் போவீங்க. கட்டாயம் போவேன், அதில் ஒரு மாற்றமும் இல்லை, டவுட்டும் இல்லை. சரி, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். மீண்டும் இன்னொருவரை அழைத்து வந்து உங்கள் முன்னிலேயே அவருடைய வாழ்க்கையிலே அவர் அடைந்த வெற்றி, அவருடைய சாதனைகள், அவருடைய பாதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பூமி பாலன் கிரேஸ்மன். வணக்கம்.